இப்போ வந்து மக்கள் நகரங்கள்லே ஏன் அதிகமாக குடியேறுறாங்க? கிராமத்தில் வந்து குடியேற மாட்டேங்கிறாங்க. நல்ல இடவசதி இருக்குது, ஆரோக்கியமான பசுமையான சூழல் கிராமத்தில் இருக்குது. ஆனால் அங்கே குடியேற மாட்டேங்கிறாங்க. ஏன் நகரங்களில் குடியேறுறாங்க? குறிப்பாக வந்து இந்த இணைய வசதிகள், இந்த இணையதளம் இருக்குல்ல, இன்டர்நெட் வசதி வந்து நகரங்களில் கிடைக்குது. அதனால் கிராமத்தில் அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நகரங்களில் வீடு கட்டுறாங்க. இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்குல்ல, போக்குவரத்து வசதி, இதெல்லாம் வந்து கிராமங்களில் வந்து சாலைகள் வந்து அது ரொம்ப மட்டமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி கிராமங்களில் போய் மாட்டிக்கிட்டால் போக்குவரத்து வசதி, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்டர்நெட்டு இதெல்லாம் வந்து கிராமங்களில் இல்லை. இப்படி காரணங்களை கூறி தான் வந்து மக்கள் நகரங்களில் குடியேறுகிறார். அதனால் நகரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடி அதிகமாக இருக்குது, மக்கள் நெருக்கடி அதிகமாகுது, அங்கே விலைவாசியும் அதிகமாகுது, வாடகை அதிகமாகுது, அல்லது நிலத்தோட விலை அதிகமாகுது. ஒருத்தர் வீடு கட்டணும்னா நிலத்தோட விலை 10, 15 இல்லை 20 லட்ச ரூபா ஆகுது. அதே நிலம் அதுவே கிராமத்தில் போனால் ஒரு 3 லட்ச ரூபாயில் நிலத்தை வாங்கிடலாம். ஆனால் அதே நிலத்தை வந்து நீங்கள் நகரத்தில் வாங்கினீங்கன்னா 20-25 லட்ச ரூபாய்ட்டு ஆகுது. ஏன் நகரத்தில் வராங்க? இந்த மாதிரியான வசதிகள், இன்டர்நெட் வசதி, அப்புறம் வந்து சாலை வசதி, போக்குவரத்து எளிமை, இதெல்லாம் பார்த்து அவங்க நகரங்களில் குடியேற, நகரங்களில் பிரச்சனை அதிகமாகுது, நகரங்களில் மக்கள் தொகை அதிகமாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கிராமங்கள் இருக்குல்ல, கிராம சாலைகளை மேம்படுத்தணும். நம்ம எப்போவுமே நகர சாலைகளை தான் மேம்படுத்துகிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் கிராம சாலைகளை நாம் மேம்படுத்த வேண்டும். அப்படி மேம்படுத்துறது மூலமாக கிராமங்களை நல்லா, அப்போ மக்கள் வந்து நகரத்தில் வந்து குடியேற மாட்டாங்க, பரவலாக குடியேற ஆரம்பிச்சிருவாங்க, கிராமங்களில் குடியேற ஆரம்பிச்சிருவாங்க. நகரங்களில் உள்ள பிரச்சனை குறைஞ்சி போகும், மக்கள் அமைதியாக வாழ்வாங்க, ஆரோக்கியமாக வாழ்வாங்க. அப்போ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம், நகரங்களை தான் நவீனப்படுத்துவோமே தவிர கிராமங்களை கைவிட்டுறோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், கிராமங்களை நவீனப்படுத்துறது மூலமாக மக்கள் வந்து நகரங்களில் குடிபெயர்வதை தடுக்கலாம். இப்போ சென்னை சுற்றி ஏகப்பட்ட கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை நல்லா பண்ணிட்டோன்னா சென்னைக்கு யாரும் நிறைய பேர் வந்து குடியேற மாட்டாங்க. அந்த கிராமத்துலேருந்து தினமும் அந்த சென்னைக்கு போயிட்டு திரும்ப வருவாங்க. அதுபோல் மதுரை, திருச்சி, இப்படி நிறைய பெருநகரங்கள்லாம் இருக்குது. விழுப்புரம் அந்த மாதிரி பெருநகரங்கள்லாம் இருக்குது. திண்டிவனம் அந்த மாதிரி பெருநகரங்கள்லாம் இருக்குது, நகரங்கள்லாம் இருக்குது. அந்த நகரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை கிராமத்துக்கும் கொடுங்க. அப்போ கிராமத்துக்கும் நல்ல சாலை வசதி, தரமான சாலை வசதி, அப்புறம் இன்டர்நெட் வசதி, இப்படி எல்லாத்தையும் கிராமத்துக்கு கொடுக்கும்போது நகரங்களில் குடிபெயர்வது கட்டுப்படுத்தப்படும். நகரங்களில் மக்கள் அதிகமாக மக்களுக்கு தான் கஷ்டம். நிலத்தோட விலை அதிகமாகுது, வாடகை பில் அதிகமாகுது, இப்படி நிறைய பிரச்சனைகள் அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணணும், நகரங்களை நவீனப்படுத்தும் போது தான் மக்கள் நகரங்களை நவீனப்படுத்துவதற்கு பதிலாக கிராமங்களை நவீனப்படுத்தணும். அப்போ கிராமத்திலேருந்து மக்கள் நகரங்களுக்கு போக மாட்டாங்க. அப்போ கிராமங்களில் பார்த்திங்கன்னா அமைதியான சூழல் இருக்குது, பசுமையான சூழல் இருக்குது, ஒரு ஆரோக்கியமான காற்று, தூய்மையான காற்று கிராமங்களில் இருக்குது. குடிநீர் பிரச்சனைகளுக்கு கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை அந்த அளவுக்கு கிடையாது. சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் அதெல்லாம் ரொம்ப கம்மி. அதனால் மக்களை கிராமங்களில் வாழ வைக்கணும்னா கிராமங்களை நவீனப்படுத்தணும். அதன் மூலம் நகரமயமாதலை வந்து நம்ம குறைக்கலாம். நகரங்களில் மக்கள் தொகை அதிகமாவதை குறைக்கலாம். மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. கிராமங்களில் மக்களை வாழ செய்யும்போது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. கிராமங்களை விட்டு ஏன் குடிபெயர்ந்து நகரங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா, நகரங்களில் இந்த மாதிரியான வசதிகளை காரணம் காட்டி தான் போகிறாங்க. இன்டர்நெட் வசதி நகரங்களில் கிடைக்குது, அப்புறம் சாலை போக்குவரத்து, டக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ அல்லது வெளியூர்களுக்கு போகிறாங்க. அப்போ என்ன பண்ண, கிராமங்களை வந்து இந்த பிரதான சாலையோடு இணைக்கணும். இந்த மெயின் ஹைவேஸோட தேசிய சாலைகளோட இந்த கிராமங்களை ரொம்ப அற்புதமாக இணைக்கணும். ஒரு கிராமத்திலேருந்து தேசிய சாலையோடு இணைகிறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரியான சூழல்லாம் உருவாக்கும்போது தான் நமக்கு வந்து நகரங்களில் மக்கள் தொகை அதிகமாவதை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க.